இந்த ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்குது. உண்மையிலேயே அதிசயமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒருங்கிணைப்பதற்கு ஒரு அமைப்பு வேணும், ஒரு தலைமை வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிறது இப்போ தான் நிரூபணமாக இருக்குது. இது சமூக வலைதளங்கள் மூலமாகவே ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய எழுச்சி உருவாக்குறது உண்மையிலேயே எனக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. அவருடைய வீரத்திற்கும் எழுச்சிக்கும் தலை வணங்குகிறேன். இனி வரும் காலங்களில் தமிழர்கள் நலனை கெடுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய எழுச்சியோட வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த இளைஞர்களை மாணவர்களை பார்த்தா தான் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி அடைந்தே ஆகணும், வேற வழி இல்லை. கண்டிப்பாக வெற்றி அடைந்தே ஆகும். அது எவ்வளவு சீக்கிரம் பண்றாங்களோ அந்த மாணவ செல்வங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்களுக்கு காலேஜுக்கு போகணும், படிக்கணும், இவ்வளோ இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு இந்த உச்ச நீதிமன்றமும் ஆட்சியில் இருப்பவர்களும் மாணவர்களுடைய நலன் கருதி இந்த போராட்டத்தை சீக்கிரமே ஒரு முடிவு கொண்டு வரணும். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்கள் விடுங்க, நாங்கள் ஒரு 10 நாள் வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனால் மாணவர்கள் படிக்கிறவங்க, இளைஞர்கள் வேலைக்கு போகிறவங்க, அவங்க டெய்லி வேலைக்கு போகணும், படிக்கணும். இதை மனதில் வச்சுட்டு உடனடியாக இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.